அதனால மில்க் ப்ராடக்ட்ஸ் பால்கோவான்னு சொல்றேன். சீல்தூர் பால்கோவா நாங்க இன்னைக்கு சீல்தூருக்கு தான் வந்திருக்கோம். கண்டிப்பா நீங்க ஹெட் கப் வேர் பண்ணணும். இன்னும் 25 நிமிஷம் இதே மாதிரி தான் ரன்னிங் ப்ராசஸ் ஆகும். ஆறுன பால்கோவா இதுல தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இதுக்கப்புறம் இது வந்து பேக்கிங் செக்ஷனுக்கு போகுது. ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ராடக்ட் வச்சா போதும், சென்ஸ் பண்ணி நம்மளோட டேட்டு, பேட்ச் நம்பர்ஸ், எம்ஆர்பி எல்லாமே இதில் பிரிண்ட் பண்ணிடுவோம். அந்த ஜுவல்லரியே இப்படி கொண்டு வரணும். மாஸ்டருடைய திறமை தான் இது. இது 100 கிராம்ஸ், இது 250 கிராம்ஸ். பேக்கிங்கே கொஞ்சம் பெருசா இருக்கு. வாட்ஸ்அப் கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா செம்ம குளிர் வச்சு நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். நம்ம அதனால மில்க் ப்ராடக்ட்ஸ் பால்கோவான்னு சொல்றேன். சீல்தூர் பால்கோவா நாங்க இன்னைக்கு சீல்தூருக்கு தான் வந்திருக்கோம். மில்க் ப்ராடக்ட்ஸ் பால்கோவா மட்டும் கிடையாது கைஸ், பால் அல்வா பண்றாங்க, மைசூர் பாக் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பால்கோவா மேனுஃபேக்சரிங் அந்த ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு அதான் கைஸ் பார்க்க போறோம். சீல்தூர்ல இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டே பண்றாங்க. எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, எவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க போறோம். இவங்களுடைய கம்பெனி நேம் வந்து ஸ்ட்ரீட் டைரிஸ். நம்ம போய் பார்க்கலாம். உண்மையிலே செம்மையா இருக்க போது போலாம் காய்ஸ். இதான் அவங்களோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி. உண்மையிலே செம்ம பெருசா இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம் காய்ஸ். லிங்கேஷ், பனானா லீஃப். எனக்கு இதை பார்க்கும்போது நம்ம பரோட்டா சாப்பிட்டதான் ஞாபகம் வருது. இலையை பார்த்ததுக்கே வா. உள்ள போறோம் அப்படின்னா இது எல்லாமே மில்க் ப்ராடக்ட், சாப்பிட்ற பொருள். அதனால நீட்டா இருக்கனால நம்ம ஷூஸ் கழட்டிட்டு உள்ள போலாம். தேங்க்யூ பிரதர். கண்டிப்பா நீங்க ஹெட் கப் வேர் பண்ணணும் உள்ள போகும்போது. இதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இது ஃபர்ஸ்ட் பாய்லர். ஸ்டீம் வந்து கரெக்டா அந்த பாயிண்ட் வரதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 hours ஆகும். ஸ்டீம் ஃபுல்லா வந்த பிறகு தான் ப்ரொடக்ஷன் பீன் ஆகும். பாய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம பக்கத்துல போய். இங்க ஹீட் பண்றது மூலமா பைப் வழியா தான் அந்த ஸ்டீம் வந்து போகுது. அதுக்குள்ள அப்படியே அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள போகுது. அந்த ஸ்டீம் இங்க வருதுல, இங்க வந்து இப்படி பால் வந்து ஃபுல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது என்ன ப்ராசஸ்? ஸ்டீம் வந்து அங்க இருந்து நேரா வருது. இதுல வந்து லாக் ஆதா. இப்போ நமக்கு தேவைப்படும் போது இது கேட் திறந்தா கேட் ஸ்டீம் உள்ள வருது. இப்போ நமக்கு இது வேண்டாம்னா ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் பண்ணிடுறோம். இதுல ஸ்டீம் வந்து பால் இப்ப ஊத்தி வச்சு 5 minutesல மேல வரும். மேல வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே கோ ஆரம்பிச்சிடும். பால்கோவா வந்து அப்ப வெறும் பாலும் சுகர் மட்டும்தான், வேற எதுவுமே ஆடிங் கிடையாது. சூப்பர் சூப்பர். ரெண்டு பாலுக்கு 2 கனெக்ஷன், தனித்தனி கனெக்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த மிஷின் இப்படிதான் இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து இப்ப ஸ்டாப் ஆயிருக்கு. அதனால நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பிளேட் வந்து உள்ள பாலை கிண்டிக்கிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா பாலும் சீனியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிருக்காங்க. அப்படியே பொங்கிக்கிட்டு வருது பால். இன்னும் 25 நிமிஷம் இதே மாதிரி தான் ரன்னிங் ப்ராசஸ் ஆகும். 25 நிமிஷம் ஓடுனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பால்கோவா கிடைக்கும். முடிஞ்ச இதை வந்து இப்ப இதுல ட்ரேல இவ்வளவு பெரிய ட்ரேல தட்டி வச்சிருக்காங்க. சார் இது எதனால இப்படி ஆறப்பட்டிருக்கீங்க? இவ்வளவு பெரிய ட்ரேல போட்டாதான் சூடு குறையும், இல்லன்னா கலர் மாறிடும். இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ட்ரேல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. சோ அந்த ட்ரேயை தான் இவங்க எடுத்துட்டு போய் பேக்கிங்க்கு கொண்டு போறாங்க. ஆறுன பால்கோவா இதுல தான் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இதுக்கப்புறம் இது வந்து பேக்கிங் செக்ஷனுக்கு போகுது. பாத்தீங்க அப்படின்னா இதான் இவங்களோட பேக்கிங் செக்ஷன். நீங்க பார்க்கலாம் அவ்வளவு பெருசா இருக்கு. பயங்கர நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நம்ம டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிங் மிஷினோட அக்யூரசி செக் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் இருக்கும். இதோட வெயிட் வந்து 200 கிராம்ஸ், இதோட வெயிட் வந்து 50 கிராம்ஸ். இது வந்து எஸ்எஸ் மெட்டீரியல். இது வச்சு நம்ம டெய்லி கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ். ஸோ நம்ம அக்யூரசி செக் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி மார்னிங் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இங்க வந்து 100 கிராம்ஸ் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க கூல் டவுன் பண்ண பால்கோவா வந்து இங்க கொண்டு வந்து இங்க வந்து கப்பா வச்சு 100 கிராம்ஸ் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பார்க்கலாம். பாக்ஸ்ல பேக் பண்ணதுக்கு அப்புறம் சீல் பண்ண ப்ராசஸ் போறாங்க. சீல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா பேக்கிங் செக்ஷன் வருது. சோ பேக்கிங் செக்ஷன் எப்படி பண்றாங்க நம்ம பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன செய்றாங்கன்னா ஒன்னொன்னே எடுத்து சீல் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றாங்க. அடுத்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்பூன் ஃபிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை ஒன்னொன்னையும் ஒரு அட்டையில போட்டு பேக் பண்றாங்க. ஸோ இதுதான் பேக்கிங் ப்ராசஸ். அப்போ பார்க்கறதுக்கு நல்ல லுக்கா இருக்கும். அவங்க பிராண்ட் நேமும் நல்லா தெரியணுங்கிறதுக்காக. இதுதான் அவங்களுடைய ப்ராடக்ட் லோகோ. ஸ்ரீ டைரி ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. இது வந்து 100 கிராம்ஸ் பெரிய பேக்கிங். ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுல எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பா இருக்கணும், மேனுஃபேக்சரிங் டேட் கண்டிப்பா இருக்கணும். அடுத்த ப்ராசஸ் அதான். அது எப்படி பண்றாங்க நம்ம போய் பார்ப்போம். இது எப்படி பிரதர் பண்றீங்க? கன்வே டைப் டேட் பிரிண்டிங் மிஷின். ஓகே. ஸோ ஜஸ்ட் நம்ம கன்வேல வச்சோம் அப்படின்னா அந்த சென்சார் அங்கே இருக்கும். அந்த சென்சார் சென்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து இங்க் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ராடக்ட் வச்சா போதும், சென்ஸ் பண்ணி நம்மளோட டேட்டு, பேட்ச் நம்பர்ஸ், எம்ஆர்பி எல்லாமே இதில் பிரிண்ட் பண்ணிடுவோம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் பேக்கிங் போயிடும். இது 2 பேக்கிங். இது வந்து மில்க் கோவா, மில்க் பால்கோவா. இது வந்து மில்க் அல்வா. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இது 100 கிராம்ஸ், இது 250 கிராம்ஸ். பேக்கிங்கே கொஞ்சம் பெருசா இருக்கு. ப்ராடக்ட் இஸ் மில்க் கோவா. மில்க் கோவா. ஓகே ஓகே ஓகே. இது கலர் எப்பவுமே ஜுவல்லரியே பண்ணணும். ப்ரொடக்ஷன் பண்றோம்ல, அந்த ஜுவல்லரியே இப்படி கொண்டு வரணும். மாஸ்டருடைய திறமை தான் இது.
ஸ்ரீ டெய்ரி யூனிட்டோட ஓனத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சார் உங்க நேம் சார்? பரசுராம். பரசுராம் சார். இப்போ இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எத்தனை வருஷம் சார் எக்ஸ்பீரியன்ஸ்? 35 years எக்ஸ்பீரியன்ஸ். 35 இயர்ஸ் நீங்க பால்கோவா மட்டும் மேனுஃபேக்சர்? பால்கோவா மட்டுமே. சூப்பர் சூப்பர். இப்போ இந்த எக்ஸ்போர்ட் யூனிட் வந்து எப்போ ஆரம்பிச்சு? ஒரு 5 years ஆச்சு. பால்கோவா தவிர்த்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க? பால்கோவா, பால் அல்வா, மைசூர் பாக், திருநெல்வேலி அல்வா, நாலும் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். சாரோட வெப்சைட் வந்து நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்கள் அவங்க ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆன்லைன்லலும் முடிஞ்சாலும் ஆர்டர் பண்ணுறவங்க தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். சார் உண்மையிலே நன்றி உங்க இடத்த எங்களுக்கு சுத்தி காட்டினதுக்கு. ஸோ கைஸ் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க பால்கோவா மேனுஃபேக்சரிங் எப்படி பண்றாங்க அப்படின்னு. உங்க பால்கோவா மேனுஃபேக்சரிங் யூனிட்டை சுத்தி ஒரு பெரிய கார்டனே உருவாக்கி இருக்காங்க. இங்க நிறைய கொய்யாப்பழமும் இருக்கு, மாதுளப்பழமும் இருக்கு. உண்மையிலே பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா வந்து ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய சுற்றுப்புறத்தை வந்து நம்ம தூய்மையா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால இந்த மாதிரி அழகான மரங்களை நடுறதுனால சுற்றுப்புறம் உண்மையிலே சூப்பரா இருக்கு. பிரீத்திங்க்கு ஈஸியா இருக்கும் கைஸ். நேச்சுரல் ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி வீடியோஸ் நாங்க நிறைய போறோம் வீலாகிங். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் பாய்.